அதிகமாக நாம் ஸலவாத் ஓதக்கூடிய ஒரு தினமாக இருக்கிறது. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்ற பொழுது, என் மீது அதிகமான ஸலவாத் ஓதுங்கள். யார் ஒருவர் என் மீது ஸலவாத் ஓதுகிறாரோ, அவர் ஒரு ஸலவாத் ஓதுனா அல்லாஹ் தஆலா அவர் மேல் இருக்கக்கூடிய 10 பாவங்களை மன்னிக்கிறான், 10 நன்மைகளை கொடுக்கிறான், 10 தரஜாத்துகள் அல்லாஹ் தஆலா அதிகமாக்கிறான் என்பதாக கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப இந்த புனிதமான ஜும்ஆவுடைய தினத்துல அல்லாஹ் தஆலா நமக்கெல்லாம் ஸலவாத் ஓதக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறான். எனவே கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல நம்ம அதிகமாக ஸலவாத் ஓத கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், அல்லாஹ் தஆலா அருள்மறையாம் திருமறையில சொல்லும் பொழுது, இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. குர்ஆன் ஹதீஸ்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வுக்கு எந்த அமலுமே கிடையாது. அல்லாஹ் அவன் அமல் செய்யணும்னு ஒண்ணுமே இல்லை. அல்லாஹ்வுக்கு தொழுகை இல்லை, நோன்பு இல்லை, ஸகாத் இல்லை, ஹஜ் ஒண்ணுமே கிடையாது. அல்லாஹ்வுக்குன்னு ஒரு அமல் இல்லை. ஏன்னா அவன் தானே நம்மளை படைக்கிறான். படைச்ச ரப்புல் ஆலமீனுக்கு என்ன அமல் இருக்கட்டும். ஆனால் அல்லாஹ்வுக்கு ஒரு அமல் இருக்குன்னு சொல்றாங்க முஃபஸ்ஸிரீன்க, திருக்குர்ஆனுடைய விளக்க உரையாளர்கள். அல்லாஹ்வுக்கு ஒரு அமல் இருக்கு என்னன்னு சொல்லுகின்ற பொழுது, அல்லாஹ்வுக்கு பெருமானார் மீது ஸலவாத் சொல்லக்கூடிய ஒரு அமல் இருக்குன்றாங்க. இதைத்தான் திருக்குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ், நிச்சயமா அல்லாஹ் தஆலா அவன் மட்டும் அல்லாமல் வ மலாயிகத்தஹு, அவனுடைய மலக்குகள், அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குகளும். இப்போ அல்லாஹ்னா நமக்கு புரிஞ்சு போச்சு, அல்லாஹ்னா ஒரு ஜாத். ஆனா மலக்குகள் எவ்வளவு பேரும் தெரியாது. எத்தனை கோடி மலக்குகள் தெரியாது. எத்தனை லட்சம் மலக்குகள், எவ்வளவு பேர் ஆக்டிவிட்டிஸா இருக்காங்க, எவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க, எவ்வளவு பேர் என்னென்ன வேலைகள் இருக்கிறாங்கன்றது நீண்ட ஹதீஸ். அவர்களுடைய எண்ணிக்கையே நம்ம கவுண்ட் பண்ணவே முடியாதுன்றாங்க. இல்ல, உங்களோட நண்பர் ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். உங்களோட நண்பர் ஒருத்தர், நம்ம கேட்டுக்கிட்டா சந்தோஷம். நண்பர் ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். அந்த நண்பரை உங்க மொஹல்லாவாசியோ இல்லை உங்க ரிலேஷனோ, உங்க அண்ணன் தம்பி, உங்க சகோதரர், யாராக இருந்தாலும் சரி, அந்த நண்பரை போய் நீங்க போய் பார்க்க போறீங்க, நோயை விசாரிக்க போறீங்க. எந்த அடிப்படையில் போறீங்கன்னு சொன்னா, ஒன்னும் உங்களுடைய நட்பின் அடிப்படையில் இருக்கலாம், ஒரு வியாபார ரீதியா அவங்களுடைய ஒரு ரிலேஷன், ஒரு அன்பின் அடிப்படையில் நீங்க போறீங்க. போய் பார்த்துட்டு விசாரிச்சுட்டு, என்னப்பா நல்லா இருக்கிறியா, என்னாச்சு உடம்புக்கு, நல்லா சீக்கிரமான ஷிஃபா ஆகலாம் சுட்டு வரீங்க. அவ்வளவுதான். என்ன பெரிய காரியம் இது? இதுக்கு பெருமானார் ஹதீஸ சொல்றாங்க, யார் ஒருவர் தனது சகோதரரை நோய் விசாரிப்பதற்காக கிளம்பி, இதெல்லாம் மாத்திரம் இல்லை, போய் பார்க்கணுன்றதுக்காக வேண்டி சட்டை போறோம், கையில் போறோம், செட்டு போறோம், வண்டி எடுத்துட்டு போறோம், போய் பார்த்துட்டு திருப்பி வரோம். வர வரைக்கும் வீட்டுல இருந்து கிளம்பி மறுபடியும் புறப்பட்ட இடத்துல இருந்து திருப்பி அந்த இடத்துக்கு ரிட்டர்ன் ஆகிற வரையும் அவரை சுற்றி 70,000 மலக்குகள் அவருக்கு பாவ மன்னிப்பு தேடுறாங்கன்னு வருது. யாருக்கு? நோய்வாய்ப்பட்ட அவருக்கு இல்லை. நீங்க கிளம்பி போய் பார்க்க முடியும், உங்களுக்கு அல்லாஹ் அந்த நன்மை எழுதுறான்னு ஹதீஸ்ல வருது. இப்ப எத்தனை பேரை நம்ம போய் சந்திக்கிறோம்? உங்க நண்பரை நீங்க போய் பார்க்க போறீங்க. இது மாதிரி 10 பேர் நம்ம உட்கார்ந்துருக்கோம். 10 பேர் 10 இடத்துக்கு போறாங்க. 10 பேருக்கு எத்தனை மலக்குகள் ஆகிட்டாங்க? ஒரு ஆளுக்கு 70,000. 10 பேருக்கு இது மாதிரி 100 பேர் போனா, இது மாதிரி 1000 பேர் போனா, அப்ப மலக்குகளோட கவுண்டிங் என்ன? எண்ணவே முடியாது. மலக்குகளுடைய கவுண்டிங்க எண்ணி சொல்லவே முடியாத அளவுக்கு மலக்குகள் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த கவுண்டிங்கே இல்லாத அன்கவுண்டிங் மலக்குகளும் அல்லாஹ்வும் சேர்ந்து கண்மணி ரசூலுல்லாஹ் மேல ஸலவாத் சொல்றாங்க. இந்த ஆயத்துக்கு முஃபஸ்ஸிரீங்க இன்னொரு விளக்கம் கொடுக்குறாங்க. அல்லாஹ் உங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுக்கிறான். அதாவது
பொதுவா ஜும்மாவுடைய பயான்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சில குறிப்புகள் எடுத்துட்டு வந்து அதுல இருக்கக்கூடிய பொதுமக்களாக இருக்கிறதுனால அவங்களுக்கு விளங்குற மாதிரி சில ஹதீஸ் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா நீங்க 4 வாரம் தொடர்ந்து 4வது வாரம் இது நீங்க கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் குர்ஆன் ஹதீஸுடைய தஃசீர்ல கேட்டு இருக்கிறீங்க. மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஏன்னா நான் உங்களை பார்க்கவே இல்லை, நீங்க பொதுமக்கள் நான் பார்க்கல, நீங்க எல்லாம் குர்ஆனை விளங்கியவர்கள், ஹதீஸை விளங்கியவர்கள். அதனால இவ்வளவு ஆர்வமா உட்கார்ந்து நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. அதனால அல்லாஹ் தஆலா என்னுடைய நாவிலிருந்தும் அந்த குர்ஆனையும் ஹதீஸையும் வெளிப்படுத்துறான். காரணம் நான் இல்ல, உங்களுடைய ஆர்வம் தான். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு எல்லாம் கொடுத்திருக்கார். இந்த ஆயத்துக்கு இன்னொரு விளக்கம் என்ன சொல்றாங்க முஃபஸ்ஸிரீன்கள், இன்னல்லாஹ் வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குகளும் நபி மீது ஸலவாத் சொல்கிறார்கள், எனவே முஃமின்களே நீங்களும் ஸலவாத் சொல்லுங்கள் அர்த்தம் இல்லை. இன்னல்லாஹ் வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹ்வும் மலக்குகளும் நபி மீது ஸலவாத் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். என்ன அர்த்தமாச்சு? இப்ப இந்த வினாடி கூட அல்லாஹ் தஆலா அவனுடைய மலக்குகளும் அல்லாஹ்வும் இப்பவும் ஸலவாத் ஓடிட்டு இருக்கு. நம்ம ஸ்டாப் பண்ணாலும் சரி, நீ ஓதுனாலும் சரி, நீ வேலையில இருந்தாலும் சரி, அடியானே நீ ஓதுனா உனக்கு நன்மை விட்டுரு. ஆனா என் ஹபீப் மீது, என் நபி மீது அல்லாஹ்வாகிய நான் படைச்சு வச்சிருக்கிறேன் கோடான கோடி மலக்குகளும் நபி மீது ஸலவாத் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நீ சொன்னா உனக்கு பாக்கியம். நம்ம எல்லா விதமான ஹாஜத்துக்கும் ஸலவாத் சொல்லி நிறைவேற்றிக்கலாம். ஒருத்தர் கோபம் அதிகமா வருது, டாக்டர் போறாரு, மாத்திரை சாப்பிடுறாரு, பிபி பிரஷர் ஒரு கண்ட்ரோலே ஆகல, கோபத்துல கை காலெல்லாம் உதறதுக்கு என்னென்னமோ செய்து கண்ணெல்லாம் இருட்டிடும், ஒண்ணுமே பண்ண முடியல அவரால். இவ்வளோ மாத்திரை சாப்பிட்டு பார்க்கறது. அவருக்கு அருமையான ஒரு மருந்து ஸலவாத். 10 தடவை ஸலவாத் ஓதி பாருங்க, அப்படியே கோவம்லாம் கண்ட்ரோல் ஆகும். உன் மனைவி மேல அலாதியான கோவம், என்ன செய்யறதுன்னே தெரியல. பாருங்க, நேத்து கூட ஒரு நாளிதழ்ல பார்த்தேன் பேப்பர்ல, மாமியாருக்கு பயந்து தனது அதாவது தாய்க்கு பயந்து மனைவியை கொலை செய்தான். எவ்வளவு வெறி வந்திருக்கும், எத்தனை பிள்ளை நீ பெற்றிருப்ப, அந்த மனைவி கூட எப்படிலாம் நீ இருந்திருப்ப, அப்படி என்ன உனக்கு கோவம்? கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில ஒரு யஹூதி ஒருத்தர் வரார். யஹூதினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்துக்கு மாற்றமான சகோதரர். அந்த யஹூதி வந்து சொல்றாரு, அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி? அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு இல்ல, அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ். பெருமானார் சொன்னாங்க வ அலைக்கும், நிப்பாட்டிட்டாங்க. பக்கத்துல இருந்த ஆயிஷா அம்மா, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா, பெருமானாரோட அருமை மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, வ அலைக்கஸ்ஸலாம் வ அலைக்கல் லஅனா. அந்த யஹூதியை பார்த்துட்டார், ஓ மேல சாபம் உண்டாவதாக, ஓ மேல நாசம் உண்டாவதாக, நாசமா போனவனே கத்துறான். ஏன்னா அந்த அஸ்ஸலாமு அலைக்கும்ன்ற வார்த்தைக்கு நாசம் உண்டாவதுன்னு அர்த்தம். அவர் நபியை பார்த்து சொல்றாரு, எப்படி? அஸ்ஸலாமு அலைக்கும், நபிக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு உங்க மேல நாசம் உண்டாவதாக. பெருமானார் அவரை சபிக்கல, பதிலுக்கு வ அலைக்கும் முடிச்சிட்டார். ஆனா பக்கத்துல இருந்த ஆயிஷா அம்மா கடுமையான கோவம் வந்துருச்சு, கோவத்துல என்னென்னமோ கத்துறாங்க. அப்ப பெருமானார் சொன்னாங்க, மஹியா ஆயிஷா, ஆயிஷாவே அமைதியா இருங்க. யார சொல்லலாம், அவர் உங்க என்னென்ன சொன்னார் தெரியுமா? உங்கள அஸ்ஸலாமு அலைக்கும்ன்றார். பெருமானார் சொன்னாங்க, ஹல்லா சமிஅத மா அனா அகூல், அவருக்கு நான் என்ன பதில் சொன்னேன் நீங்க கவனிக்கலையான்றாங்க. என்ன சொன்னீங்க? வ அலைக்கும், நீ சாபம் சொன்னது உனக்கேப்பா, நம்ம எதுக்கு சபிக்கணும்? சொல்லிட்டு வ அலைக்கும் பிர்ரிஃப்கி யா ஆயிஷா, ஆயிஷாவே மென்மையை கையாளுங்கள். உன்னை யாரு திட்டினாலும் சொன்னா ஒண்ணு நீ அமைதியா இரு, இல்ல அதுக்கு ஏத்த மாதிரி நீ திட்டு. அதை விட கூடுதலா திட்டினா அந்த திட்டுதலுக்கு அல்லாஹ் உன்னை பிடிப்பா அப்படின்ட்டு. தன்னை திட்டியவருக்கு பெருமானார் சொல்லக்கூடிய சப்போர்ட் பண்ணதுக்கு ஆயிஷா அம்மா கிடைச்ச திட்டப்பாரு. சொல்லிட்டு சொல்றாங்க, மஹியா ஆயிஷா, அமைதியா இரு. இதை கேட்டுட்டு இருக்காரு அந்த யஹூதி, அங்கதான் நிக்கிறாரு. பெருமானார் சொல்றாரு, யார சொல்லலாம், நபிய முகமது, நான் உங்களை திட்டினேன், உங்களுக்கு கோவம் வரலையா?
நான் எதுக்கு கோவப்படலாம்? அதான் நான் உனக்கு வலைக்கும் திருப்பி சொல்லிட்டேன்ல, அவ்வளவுதான். ஆயிஷா அம்மா திட்டாலும் உங்களை சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க, நீங்க கூட அவங்க சப்போர்ட் கரெக்டா சொன்னீங்கன்னு சொல்லாம நீங்க எனக்கு சப்போர்ட்டா சொல்றீங்களே. ஆமா, நான் உங்களுக்கு வலைக்கும் பதில் சொல்லிட்டு அவ்வளவுதான், நிப்பாட்டிக்கணும். அவங்க எதுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லணும் அப்படின்றதுக்காக என் மனைவியை நான் கண்டிச்சேன். சொல்லிட்டு அந்த யகூதி கேட்கிறாரு, இந்த இஸ்லாம் அவ்வளவு புனிதமானது? ஆமா, நம்மளுக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க நம்ம நம்மளுக்கு கிடையாது, உரிமை கிடையாது. ஒண்ணு அழகிய வார்த்தைகளை சொல்லணும், இல்லைன்னா அமைதியா இருந்துடும். யார சொல்லலாம்? அந்த இஸ்லாத்தை நானும் ஏத்துக்கலாமான்னு உடனே ஏத்துங்க, கையை கொடுத்தா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் கையத்தை சொன்னாரு. அப்ப குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான்? வ இதா ஹுய்யிதும் பிதஹய்யத்தின் ஃபஹய்யு பிஅஹ்ஸன மின்ஹா அவ் ருத்துஹா. உங்களுக்கு ஒருத்தர் சலாம் சொல்றார், சலாம் சொன்னா அவருக்கு பதில் நீங்க அவர் என்ன அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் சொல்லுங்க. அப்படி இல்லையா அந்த பதிலை ரிப்பீட்டா அழகுபடுத்துங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வ இதா ஹுய்யிதும் பிதஹய்யத்தின், ஒருத்தர் உங்க சலாம் சொன்னான்னா ஃபஹய்யு பிஅஹ்ஸன மின்ஹா, அவர் ரிப்பீட் அந்த பதில் சலாம் சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்லுங்க. வலைக்கும் சலாம் அப்படி சொல்லாம வ அலைக்கும் அஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு வ மக்ஃபிரத்துஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் உட்கார்ந்தாங்க. இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு ஸஹாபி, அது அறிவிக்கிற ஹதீஸ். அது சஹாபி உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு தோழர் வராங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ். வ அலைக்கும் அஸ்ஸலாம். உட்காருங்க. அஷரத்துன், இவருக்கு 10 நன்மைன்றாங்க. சலாம் சொன்னா நன்மை. எத்தனையோ பேர் சலாம் சொல்லாம கடந்து போறோம், சலாம் சொல்லாம வீட்டுக்குள்ள போறோம். மனைவிக்கு சலாம் இல்ல, பிள்ளைகளுக்கு சலாம் இல்ல, முஹல்லால சலாம் இல்ல, நண்பர்களுக்கு சலாம் இல்ல. பெருமானார் சொன்னாங்க, அஃஷு ஸலாம பைனக்கும், உங்கள் மத்தியில் சலாமை பரப்புங்கள் என்பதாக சொன்னாங்க. ஒருத்தரை பார்த்து பேசும் பொழுது முதல்ல என்னச்சி நல்லா இருக்கீங்களா கேட்க கூடாது, அஸ்ஸலாமு அலைக்கும் நல்லா இருக்கீங்க. அந்த சலாத்துல அல்லாஹ் தஆலா அவ்வளவு பெரிய மகிமையை வச்சிருக்காங்க. அந்த இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அந்த ஹதீஸ் சொல்றாங்க, ஒரு தோழர் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லும்போது கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷரத்துன், இவருக்கு 10 நன்மைன்றாங்க. இன்னொரு அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு சொல்லும்போது 20, இவருக்கு 20 நன்மைன்றாங்க. இன்னொரு தோழர் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு வ மக்ஃபிரத்துஹு சலாசின், இவருக்கு 30 நன்மைன்றாங்க. சொல்லிட்டு கண்மணி ரசூலுல்லாஹி சொன்னாங்க, நீங்க சலாத்துக்கு பதில அழகா சொல்லுங்க, அல்லாஹ் அந்த நன்மை அதிகமாக்குறான். குர்ஆன்ல அலிஃப் லாம் மீம் நம்ம ஓதுறோம், எத்தனை நன்மை? அலிஃப் லாம் மீம்ன்றது ஒரு அக்ஷரம், அதுக்கு 10 நன்மை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலிஃப் லாம் மீம் என்பதுக்கு 10 நன்மை நான் சொல்ல மாட்டேன். அலிஃப்க்கு 10 நன்மை, லாமுக்கு 10 நன்மை, மீமுக்கு 10 நன்மை. அலிஃப் லாம் மீம் என்று நீ ஓதுனா அதுக்கு 30 நன்மைன்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனை பேர் குர்ஆனோட தொடர்புடையவர்களாக இருக்கணும்? எத்தனை பேர் இன்னைக்கு காலையில எந்திரிச்சு யாசீன்ல ஓதணும்? எத்தனை பேர் இன்னைக்கு காலையில குர்ஆனை பார்த்தோம்? குர்ஆனை திறந்து பார்க்கிறது ஒரு இபாதத். 3 விஷயங்களை நீங்க பார்த்துட்டே இருந்தா நன்மை. 3 விஷயத்தை சும்மா பார்த்தாலே நன்மை. ஒண்ணு குர்ஆன், உது செஞ்சுட்டு குளிர்ல உட்கார்ந்து ரேஹால விரிச்சு குர்ஆனை வச்சு நீங்க பார்த்துட்டே இருந்தாலே அல்லாஹ் நன்மை எழுதிக்கிட்டே இருக்கான். இரண்டாவது கஅபத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய கஅபாவை, திரு கஅபாவை நீங்க பார்த்துக்கிட்டே இருந்தாலே நன்மை. மூணாவது நம்மளுடைய தாய் தந்தையர், அவங்கள சும்மா பார்த்தாலே நன்மை. அந்த தாய் தந்தையர்களை நம்ம பார்த்தாலே வந்து நன்மை. நம்ம பெற்றோர்களை நம்மளுக்கு பார்த்தாலே நன்மை. இந்த 3 விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யார் ஒருவர் தனது பெற்றோரை இன்முகத்துடன் பார்த்தாரோ, சிரிச்சவராக பார்க்கிறார், சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா தான் பெற்றோரை பார்க்கிறார். ஒரு பிள்ளை தன் அத்தாவை எப்படி பார்க்கறான்னா சந்தோஷமா பார்க்கிறார். நீ பார்க்கறத பார்த்தா எப்படி தெரியுதுன்னா இந்த காலத்துல ஒரு கேள்விக்குறியான விஷயம்ன்ற மாதிரி தெரியுது. இன்னைக்கு இந்த காலத்துல
எப்படின்னு சொன்னா தன் பெற்றோர்களை சிரித்த முகத்துடன் பார்க்கக்கூடிய பிள்ளைகள் ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா தனது பெற்றோர்களை தன் வீட்டுல அரவணைக்கிற பிள்ளைகள் கம்மியாயிட்டாங்க. ஒரு திருமணம் ஆன உடனே தனி வீட்டுக்கு போய் தன் பெற்றோரை கலட்டி விடுறது. ஒரு சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் அஃதலுல் அமால் எது, அமல்கள்ல சிறந்த எது, சிறந்த அமல் எது யா ரசூலல்லாஹ்? அல் ஜிஹாத், அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்யறதுன்னா சொல்லிட்டு அந்த சஹாபி கேக்குறாங்க, நான் அந்த போருக்கு வரட்டுமா யா ரசூலல்லாஹ்? நானும் கலந்துக்கலாமா யா ரசூலல்லாஹ்? தாராளமா கலந்துக்கலாம் என்று சொல்லிட்டு, சரி யா ரசூலல்லாஹ் என் தாய் தந்தையிட்ட அனுமதி வாங்கி வரேன்டா. பெருமானார் சொன்னாங்க, அப்படியா, உங்க தாய் தந்தை என்ன ஏஜ் இருக்கும்? அவங்க ரொம்ப வயசானவங்க. அப்படின்னா இந்த ஜிஹாதை விட உன் தாய் தந்தையை கவனிப்பது சிறந்ததுன்ட்ட. அவங்கள போய் பாருங்க, நீங்க இங்க வர வேணாம் நீங்க ஜிஹாத். ஒரு சஹாபியோட நேம் அல்கமா ரலியல்லாஹு தஆலா. என்ன நேம்? அல்கமா ரலியல்லாஹு தஆலா. பெருமானாருடன் கூடி எப்பொழுதுமே அவங்க கூட இருக்கக்கூடியவர் தான் சஹாபாக்கள். அவங்களை விட்டு பிரிஞ்சிருக்கவே மாட்டாங்க. சதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடவே இருப்பாங்க. அவர்கள் என்ன சொன்னாலும் அதை கேட்டு நடப்பாங்க. அவருடைய ஹதீஸை நோட் பண்ணிட்டே இருப்பாங்க. என்ன வார்த்தைகள் வருதோ அதை கிதாபத் செய்வாங்க. அத சஹாபாக்கள். அந்த சஹாபி ஒரு பேர் வந்து அல்கமா ரலியல்லாஹு தஆலா. சஹாபிக்கு சக்கராத் வந்துருச்சு. அந்த சஹாபி மரதுல் மௌத்ல இருக்காங்க, சக்கராத்துடைய ஹாலத்துல இருக்காங்க. சக்கராத்துடைய ஹாலத்துல இருந்து அவங்க உயிர் உசலாடிட்டு இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு அந்த தோழருக்கு கலிமா சொல்லி கொடுக்குறாங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். கலிமா சொல்லுங்க தோழர்கள். அப்படியே அமைதியா இருக்காங்க. இப்ப நம்ம மரதுல் மௌத்ல சக்கராத்துல இருக்கோம், சுத்தி நிக்கிறோம், நம்ம கலிமா சொல்றோம் இல்ல? ஷரியத்துல சொல்றாங்க எந்த அளவுக்குனா, ஒருத்தர் மௌத்தா போற சக்கராத் ஹாலத்துல இருக்காருன்னா அவர் கிட்ட போய் கலிமா சொல்லுங்க சொல்லக்கூடாது. அந்த மௌத்தோட அந்த நெருக்கமான ஸ்டேஜ்ல ஒரு கட்டத்துல என்ன சொல்லிடுவாரா, முடியல என் வாயில இருந்து வரல கலிமா அப்படின்ட்டு அந்த நிலை மௌத்தாயிட்டா வரும். யாருக்கு நடக்கும்? அதனால ஷரியத்துல என்ன சொல்றாங்கன்னா, அவர் பக்கத்துல உட்கார்ந்து ஒரு 10 பேரு லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ, அந்த ரூஹ் கேட்டு டக்குன்னு இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அந்த ரூஹ் வாங்கக்கூடிய மலக்களை பார்த்து டக்குன்னு நம்ம கேட்கற கலிமாவை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி. இப்போ இந்த அல்கமாவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமா சொல்லி கொடுக்கறாங்க. சுத்தி இருக்கக்கூடிய சஹாபாக்கள் கலிமா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த சஹாபி ரசூலுக்கு கலிமா நாவுல இருந்து வரல. ஹதீஸ் உன்னிப்பா கவனிக்கணும். சஹாபாக்களை எப்பொழுதுமே நம்மளுடைய ஈமானுக்கு மேல அவங்களுடைய ஈமான், அவங்க ஈமானுக்கு நம்ம கால் தூசி கூட போக முடியாது. அஸ்ஸஹாபத்து குல்லுஹும் அதுலுன்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் தோழர்கள் எல்லாமே முத்து மாணிக்கங்கள். அவங்கள நீங்க யார் பின்பற்றினாலும் நேர்வழி கடைஞ்சிடலாம். குர்ஆன் அல்லாஹ் தஆலா ரெஜிஸ்டர் பண்ணுறார், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன். நபியே ஹபீபே, உங்களுடைய தோழர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சன்னத கொடுங்க, ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன். அல்லாஹ்வாகிய நானும் புரிந்து கொண்டேன், சஹாபாக்கள் அவர்களும் என்னை புரிந்து கொண்டார்கள். அதனால தான் எந்த சஹாபியோட பேரை நீங்க கேட்டாலும் நம்ம மேல கடமை ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன் சொல்லி ஆகும். அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி என்று சொல்லக்கூடாது. உனக்கு ஈமானே இல்லைன்னு அர்த்தம். இந்த சாதாரணமா கடந்து போற பேர் அதெல்லாம். அபூபக்கர் சொன்னார், உஸ்மான் சொன்னார், என்னையா சொன்னாரு? ஓ வாப்பாவா, ஓ புள்ளையா, ஓ மகனா, ஓ பக்கத்து வீட்டுக்காரனா, ஓ எதிரியா? அரே உனக்கு ஈமானை பிச்சை போட்டவர்கள் சஹாபாக்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. மரியாதையா வாயில ரலியல்லாஹு அன்ஹு. காரணம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ரலியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹு. இப்ப சய்யிதுனா அல்கமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய நாவில் கலிமா வரவில்லை. பெருமானார் பார்க்கறாங்க, என்ன நடந்துருச்சு, ஏன் இந்த தோழருடைய நாவில் கலிமா வரல? அவங்க அம்மாட்ட போறாங்க, பாருங்க நபியார், தாயே உங்களுடைய மகன் அல்கமா சக்கராத்துடைய காலத்துல ஊசலாடிட்டு இருக்கிறாரு, எதுவும் உங்க மனசு சங்கடப்படும்படி நடந்துக்கிட்டாரா என்று கேட்கும் பொழுது அந்த அம்மா சொல்றாங்க, ஆமியார் சொல்லலாம். என்ன செஞ்சார்? உங்களை அடிச்சாரா, உங்களை மிதிச்சாரா, உங்களை வீட்டை விட்டு துரத்தினாரா, உங்களுக்கு உணவு கொடுக்கவில்லையா, என்னதான் பண்ணார்? அவன் மனைவியை வச்சுட்டு என்ன திட்டுறா யார சொல்லலாம்? அவர் மனைவி முன்னாடி என் மரும, அதாவது அவருடைய மனைவியை வச்சுட்டு என்ன திட்டுறாரு யார சொல்லலாம்?
என் கல்வி எப்படி இருக்கும், பெத்த இது எப்படி இருக்கு எனக்கு. சரிம்மா, இப்ப நீ மன்னிக்க மாட்டீங்களா அவரை? நான் எப்படி மன்னிக்கிறேன்? சரி, ஓகே. தோழர்களே, அவருக்கு வெட்டின அந்த கபரு குழியில விறகு கட்டையை போட்டு பெட்ரோலை ஊத்தி கிருஷ்ணாயில ஊத்தி என்ன செய்யணுமோ அதை கபரு கொளுத்தி விடுங்க. என்ன செய்யுங்க என் பிள்ளைய? ஒண்ணு இல்லாமா நேரா அவன் களிமா சொன்னா அங்க நரகத்துக்கு போய் வேக போறாரு. அது இங்கே விந்துட்டு போட்டு இங்கே முடிஞ்சிடும் அந்த வேதனை. யார சொல்லலாம் என் பிள்ளைய அப்படி செஞ்சிடாதீங்க, நான் அவரை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு. அந்த அம்மா இங்க சொல்றாங்க மன்னித்து விட்டேன் என்று சொல்லணும்னா அல்கமா ரலியல்லாஹு அன்ஹு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் கலிமா சொல்றாங்க. நண்பர்களே, இந்த ஹதீஸை நீங்க நல்லா டீப்பா கலங்குங்க. கலிமா கொண்டு வந்தது பெருமானார், கலிமாக வாழ்ந்தது பெருமானார். இந்த கலிமா உலகத்துக்கு சொல்லி தந்தது கண்மணி ரசூலுல்லாஹ். இந்த கலிமா எப்படி சொல்லணும் சொல்லி கொடுத்தது ரசூலுல்லாஹ். அந்த கலிமாவை எடுத்து வாழ்ந்தவர்கள் சஹாபாக்கள். இங்க பெருமானா கலிமா சொல்லித்தர அந்த அல்கமாவுடைய ரலியல்லாஹு தஆலா அவரோட நாவல கலிமா வரல. இப்ப நபிக்கு என்ன ஆச்சு, அல்கமான்ற சஹாபிக்கு என்ன ஆச்சு, நபி சொல்லி கொடுத்து கலிமா வரலையா அல்லது அவரால கலிமா சொல்ல முடியலையா? இங்க நபியோட கலிமாவோட வெயிட் அதிகமா, தாயோட சிறப்பு அதிகமா? இப்படி ஒரு தாயோட சிறப்பை காட்டுவதற்காக அல்லாஹ்வும் ரசூலும் சஹாபாக்களும் அப்படி செயலை செஞ்சுட்டு போயிட்டாங்க. அப்ப நம்ம எவ்வளவு மதிக்கணும் ஒரு தாயை? குர்ஆன்ல அல்லாஹ் எங்கேயுமே தன் ரப் அப்படிங்கிற சிபத்தை யாருக்குமே அல்லாஹ் சொல்ல மாட்டான். ரப் அப்படின்னா அல்லாஹ் மட்டும்தான். ஆனா குர்ஆன்ல தனக்கு அடுத்ததாக ரப்ன்ற ஒரு வார்த்தை அல்லாஹ் தஆலா பெற்றோர்களுக்கு யூஸ் பண்றான். சொல்லிட்டு எப்படி சொல்றானா, மக்களே, மனிதர்களே, மனிதனாக பிறந்தவர்களே, ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஒவ்வொரு தொழுகையிலையும் உன்னோட பெற்றோர்களுக்காக இப்படி துஆ கேளு அப்படின்னு அல்லாஹ்வே கற்றுக் கொடுத்தான். ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ரப்பே, என்னுடைய தாய்க்கு நீ கருணை காட்டு. எப்படி நீ கருணை காட்டுனா, சிறிய வயதாக இருக்கும் பொழுது, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது என் தாய் எனக்கு எப்படி ரப்பாக இருந்தாங்களோ, எப்படி ரப்பிர்ஹமு, குர்ஆன் எடுத்து பாருங்க, ரப்பிர்ஹமுமா கமா ரப்பயானி ஸகீரா. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது என் தாயும் என் தந்தையும் எப்படி என்னை இரக்கமாக அரவணைப்பாக, என் நஜீஸ் கூட பார்க்காம அந்த நஜீஸ் மேல கூட விழுந்தது அதையும் சகித்துக் கொண்டு அதை பன்னீராக மேல பூசிக்கொண்டு எதையும் பார்க்காம எதையும் முகத்தை சுளிக்காம என்னை அரவணைத்தாரே, அது போல ரப்பே என் தாயும் தந்தையும் நீ அரவணைத்துக்கொள் அப்படின்னு அடியானே துஆ கேட்டு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். அப்ப அப்படிப்பட்ட தாய் தந்தையர்களுக்கு நாம சலாம் சொல்லணும். அவங்கள பாக்குறது எங்க இருக்கு, சில பேருக்கு எங்க இருக்காங்கன்னு கூட தெரியல. எங்க அம்மா தான் எங்க யார் வீட்டுல இருக்காங்க தெரியலையேன்றாங்க. யார் வீட்டுல இருக்காங்க தெரியலையே. அதனால பெரிய பெரிய முதியோர்கள் என்ன செஞ்சிடறாங்கன்னா நேரா பள்ளிவாசலுக்கு 12 மணிக்கெல்லாம் வந்துடுறாங்க. சும்மா என்னன்னு கேட்டா வீட்டோட தொல்லை தாங்க முடியல, எங்கேயாச்சும் ஏசியை போட்டு உட்கார்ந்துக்கலாமேன்றாங்க. அல்லாஹ் தஆலா காப்பாற்றும் நம் சமுதாயத்தை. பெற்றோர்கள் அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத், தாயோட காலடியில சொர்க்கத்தை வச்சிட்டேன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொர்க்கம்ன்றது என்னங்க? என்ன அந்த ஹதீஸை விளங்கி பாருங்க. அல் ஜன்னா தஹ்த அக்தாமில் உம்மஹாத், ஜன்னத் அங்க இருக்கு, அக்தாம் இங்க இருக்கு. அந்த ஜன்னத்தை இங்கதான் தாயோட காலடியில இருக்குண்டா. தாயோட காலடினா அவங்களோட பணிவிடை செய்யறதுல, அவங்க அடங்கி போறதுல, அவங்க ஒழுக்கமா நடந்துக்கிறதுல இருக்கு. அப்படி ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு எல்லாம் சொல்லி. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அப்ப நம்மளுடைய வார்த்தைகளை மென்மையை கையாளணும். அப்ப அதான் ஆயிஷா மாக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, மஹ்யா ஆயிஷா, அந்த யஹூதி வரும் பொழுது அவர் அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னாரு எனக்கு தெரியும், இருந்தாலும் நீங்க மென்மையை கையாளணும், நீங்க சித்தத்தை கையாள கூடாது என்று சொன்னோன்னா அந்த யஹூதி கேட்டு என்ன சொல்றாரு, இப்படிப்பட்ட இஸ்லாமா? ஏங்க நான் உங்களை திட்டுறேன், நபியே உங்களை திட்டுறேன், பரவாயில்லப்பா இருக்கட்டும், நீ சொன்னதுக்கு நான் வலைக்கும் சொல்லிட்ட முடிஞ்சு. அவ்வளவு இறக்கமான இஸ்லாமா? நானும் ஜாயின் பண்ணிக்கலாமா இந்த இஸ்லாத்துல? நான் இல்லை, இணைந்துக்கொள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அந்த யஹூதி இஸ்லாம் ஆனாரு, போனாரு, 10 பேர்ட்ட சொன்னாரு, நான் இப்படி நபியை திட்டினேங்க, அவங்க பதில் இப்படி சொன்னாங்க, என்ன மாதிரியான மார்க்கம் இஸ்லாம்? ஒருத்தவனை திட்டினான்னு சொன்னா அவனை முடிஞ்ச அளவுக்கு நீ மன்னித்து விடு என்று சொல்லி கொடுத்தது இஸ்லாம்.
அலைஹிஸ்ஸலாம் ஒருத்தருக்கு கடன் கொடுத்துட்டான்னு சொன்னா அந்த கடன் வாங்கினவர் அவரோட சிச்சுவேஷனை பாரு, அவர் என்ன சூழ்நிலை இருக்கான்றதை பாரு, அவர் கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதா, அவர் எவ்வளவு கஷ்டத்துல இருக்காரு, எவ்வளவு மன அழுத்தத்துல இருக்காரு, அந்த கடன் வாங்கி கூனி குறுகிய நிலையில பள்ளியில கூட வர முடியாம இருக்காரு, அதனால அவரோட கடனை நீ தள்ளுபடி பண்ணு, சொர்க்கத்தோட மாளிகை நான் வாங்கி தரேன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படியா ஹாஜிட்ட நான் கடன் வாங்கிட்டேன், அந்த கடன் கொடுக்க முடியாம நான் தவிக்கிறேன், ஆனா என் மனசுல என்னமோ இருக்கு, நான் கடனை கொடுத்துடணும்னு இருக்கு, ஆனா என்னால கொடுக்க முடியல, சூழ்நிலை அப்படி, அதனால நான் பள்ளிக்கு கூட வராமல் இருக்கலாம். இப்ப நான் பள்ளியில வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, பாப்பா என் சட்டையை பிடிச்சிங்க என் கடன் கேட்பான், அப்படி என்ன கேவலமா நான் நடந்துக்கப்படலாம் என்பதற்காக நான் பள்ளிக்கு கூட வராமல் இருக்கலாம். அப்ப எனக்கு எவ்வளவு பெரிய ஸ்ட்ரகிள் ஆகுது. அப்ப ஹாஜி என்ன செய்யறாங்கன்னா, ஹஜ்ரத் நான் மன்னிச்சிருக்கேன் போங்க. இவங்களுக்கு பஷாரத் பெருமானார் சொல்றாங்க, உங்களுக்கு சொர்க்கத்துல ஒரு மாளிகை நான் வாங்கி கொடுத்துட்டேன்றாங்க. காரணம் என்ன? ஒரு முஃமினோட உள்ளத்தை நீ உடைக்காம அந்த முஃமினோட மானத்தை காப்பாத்தின, அதற்காக சொர்க்கத்தோட மாளிகை நான் கட்டினேன்ட்டாங்க. ஒரு எனக்கு வந்து தேவைப்படுது பெருமானார் மதீனால மக்களுக்கு தண்ணி இறைச்சி குடிக்கிறதுக்காக வேண்டி மௌனா நடந்தது என்னத்தோட பேர். பெருமானார் கேட்கிறான் சபையில், இந்த மாதிரி தோழர் சஹாபாக்கள் உட்கார்ந்துருக்காங்க, தோழர்களே இந்த கிணறு நம்மளுக்கு ஒன்று தேவைப்படுது, முஸ்லிம்களுக்கு தண்ணீர் இறைச்சி குடிக்க கொள்ள ரொம்ப தேவைப்படுது, அவசியமா இருக்கு, யார் வாங்கி தரீங்கன்றாங்க. சஹாபாக்கள் ஏழ்மையானவங்க எல்லாம் அமைதியா இருக்காங்க. சபை கலந்துருச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு சபை முடிஞ்ச உடனே செய்தி கேள்விப்படுறாங்க, அந்த கிணறு முஸ்லிம்களுக்கு வாங்கி வக்ஃப் செய்யப்பட்டுருச்சு அப்படின்னு. அப்படியா? யார் வாங்கி கொடுத்தது அந்த கிணற்றை? சையதுனா உஸ்மானுல் கனி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. பெருமானார், உஸ்மானே உங்களுடைய சொர்க்கத்துல உங்களுக்கு ஒரு மாளிகை வாங்கி கொடுத்துட்டேன், அந்த மாளிகை இப்ப அலங்கரிக்கப்படுறதை நான் பார்க்கிறேன்டா பெருமானார். சொர்க்கத்துல உங்க மாளிகை வாங்கி கொடுத்துட்டு, ரெண்டாவது அந்த மாளிகை இப்ப மலக்குகள்லாம் சேர்ந்து டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க, லைட் போடுறாங்க, ஃபேன் போடுறாங்க, ஏசி போடுறாங்க, அப்படியே கம்பளத்தை விரிக்கிறாங்க, அந்த டெக்கரேஷன் நடக்கிறத நான் இங்க இருந்து பார்க்கிறேன்டா. அப்ப பாருங்க, ஒரு முஸ்லிமுக்கு, ஒரு சமுதாய மக்களுக்கு, ஒரு ஏழை எளியோருக்கு ஒரு தேவைக்காக ஒரு சின்ன சேவை நீ செய்த சதகத்துல் ஜாரியா. யாரோ ஒருத்தர் லைட் போட்டிருப்பாங்க, யாரோ ஒருத்தர் ஃபேன் போட்டிருக்காங்க இந்த நூறு மஸ்ஜிதுக்காக, அவர் கபருக்கு போயிருப்பாரு, ஆனால் இந்த ஃபேன் ஓடக்கூடிய காலம் எல்லாம், இந்த ஏசி ஓடக்கூடிய காலம் எல்லாம், இந்த லைட் எரியக்கூடிய காலம் எல்லாம், அந்த தண்ணீரை கொண்டு உதவி செய்யக்கூடிய காலம் எல்லாம் அவருடைய கபரு முனவராக ஆகிக்கொண்டே இருக்கும். அதனால தான் சூரத்துல் தௌபால ஒரு ஆயத்து வருது, வஸயரல்லாஹு அமலக்கும் வ ரசூலுஹு வல் முஃமினூன். நீங்கள் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ்வும் பார்க்கிறான், ரசூலும் பார்க்கிறார்கள், முஃமின்களும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இதுக்கு செய்யதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஃப்சீர் செய்றாங்க, ஒரு அமல அல்லாஹ் பார்க்கிறது நியாயம், ரசூல் பார்க்கிறது நியாயம், முஃமின்கள் எப்படிங்க பார்ப்பாங்க? இந்த ஆயத்துக்கு அல் முஃமினூன்ற அந்த வாசகத்தை சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஃப்சீர் செய்யும் பொழுது கபூரில் சென்று விட்டார்களே அந்த முஃமின்கள் தான் செய்யக்கூடிய அந்த சதகத்துல் ஜாரியாவை யார் யாரெல்லாம் பயன்படுத்துறாங்களோ அந்த பயன்படுத்தக்கூடிய நன்மைகள் அவருடைய சொர்க்கத்து பூங்காவனமாக குளிர்மூட்டதாக அவருடைய சொர்க்கத்துக்கு பூஞ்சோலையாக ஆகிக்கொண்டே இருக்கு. அந்த முஃமின் தான் செஞ்ச அந்த நல்ல அமலை பார்த்து கொண்டே இருக்கிறார். போட்ட அந்த ஃபேன் யார் போட்டான்னு தெரியல, அல்ஹம்துலில்லாஹ் அவருடைய கபர் அல்லாஹ் முனவ்வரா ஆக்கி கொண்டே இருக்கிறான். அந்த கபர்ல இருந்து இப்ப அவர் பார்க்கறாங்க, நம்ம போட்ட ஃபேன்ல எத்தனை பேர் ஜும்மா தொழுதாங்க, எத்தனை பேர் லோஹர் தொழுதாங்க, எத்தனை பேர் ஃபஜ்ர் தொழுதாங்க, எத்தனை பேர் அஸர் தொழுதாங்க, எத்தனை பேர் மக்ரிப் தொழுதாங்க, ஒரு ராஹத்தா தொழுதோமே, எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம தொழுதோமே, எந்த ஒரு மன உளைச்சல் இல்லாம தொழுதோமே, நிம்மதியா 10 நிமிஷம் தொழுதுட்டு போனாமே, அந்த நன்மை எல்லாம் அந்த கபருக்கு அல்லாஹ் அழிச்சு கொண்டே இருக்கிறான். அதுக்கு தான் பெருமானார் சொன்னாங்க, 3 விஷயம் நீ விட்டுட்டு போ, அந்த சதகத் ஜாரியா உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஒண்ணு இந்த மாதிரி பள்ளிகளுக்கு நீ செய்யக்கூடிய அமல், இன்னொன்னு ரஜுலுன் சாலிஹுன் நீ பெற்றெடுக்கக்கூடிய நல்ல பிள்ளைகள் செய்யக்கூடிய அமல்ன்ற. நீ பெத்து போட்டு போற சாலிஹான பிள்ளைகள் சதகத்து ஜாரியா. என்ன எப்படி திடீர்னாங்க நம்ம பிள்ளை ஸ்டைல், என்னப்பா ஹேர் ஸ்டைல் ரஜினி, என்னப்பா ஷர்ட் விஜய், என்னப்பா பேண்ட் அஜித். அரே உன்னோட லிபாஸ்ல, உன்னோட தோற்றத்துல, உன்னோட முடியில ரஜினியை காட்டுற, அஜித்தை காட்டுற, விஜயை காட்டுற, கேட்ட தலைவர்ன்ற, தளபதின்ற எல்லாம் சொல்லு, எல்லாம் ரைட் ஓகே. உன் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ். என்னைக்காவது உன்னோட ஆணையில இது யார் போட்ட தலப்பா? முஹம்மது ரசூலுல்லாஹ். இது யார் போட்ட துண்டு? முஹம்மது ரசூலுல்லாஹ். இது யார் போட்ட லிபாஸ்? முஹம்மது ரசூலுல்லாஹ். என்னைக்காவது உன்னுக்கு ஆணையில உன்னோட உடல்ல முஹம்மது ரசூலுல்லாஹ் காட்டியா நீ?
நடிக்க தெரியுதா இல்லையா நமக்கு? ஏன் ரஜினி மாதிரியே நடந்து போற ஒருத்தரால முடியுமா இல்லையா? அமிதாப் பச்சன் மாதிரியே நடந்து போறாரு, சிரிக்கிறாரு, முடியுதா இல்லையா? முஹம்மது ரசூலுல்லாஹ் மாதிரி உன்னால ஏன் நடிக்க முடியல? ஏன் நடிக்க தெரியல? ஏன் குர்ஆன் அதை காட்டலையா? ஹதீஸ் அதை காட்டலையா? ஷமாயில் திருமி அதை காட்டலையா? இப்னு மாஜா காட்டலையா? இமாம் சுனதி அபூ தாவூத் காட்டலையா? இமாம் புகாரி காட்டலையா? யாருங்க காட்டல? எல்லாரும் காட்டி போனாங்க. நீ பார்க்கல அத. அவங்க காட்டிட்டே இருக்காங்க, நீ கண்ணை மூடிக்கிட்டே இருக்க. காட்ட காட்ட கண்ணை மூடினா உன்னை என்ன சொல்லுவாங்க? இல்லறத்துல இருக்கிறோம், இந்த ஓமை சொல்லக்கூடாது. இல்லறத்துல இருக்கிறோம், தன் மனைவி எல்லாத்தையும் ஓப்பனா நிக்கிறாங்க, இவர் ஓரத்துல இப்படி உட்கார்ந்துருக்காரு. ये रात रात है क्या? ये रात रात है क्या? அது இரவு இரவு தானா? என்ன செய்யணும் அவரு? பெரியவங்க நீங்க உங்களுக்கு சொல்லணும் அவசியம் இல்ல. அந்த காட்ன அடுத்த வினாடியே அவளை கட்டி பிடிச்சு உன என்னென்ன செய்ய முடியுமா செய். அரே அல்லாஹ் ரசூல் ஓபனா இருக்காங்க. நீ கண்ணை மூடிக்க, உலகம் தான் எனக்கு தேவை, வியாபாரம் தான் தேவை, மனைவி தான் தேவை, மக்கள் தான் தேவைன்னா ஒரு கட்டத்துல மூடிட்டு போயிடுவாங்க குர்ஆனையும் ஹதீஸையும். அல்லாஹ் நக்கல குஃப்ர் பாஷ் அல்லாஹ் நம்மள பாதுகாக்கணும். ஒரு இமாம் கப்பல்ல போயிட்டு இருக்கிறாங்க. போயிட்டே இருக்கும் பொழுது 4000 தீனார்களை தன்னுடைய பாக்கெட்ல வச்சிருக்கிறாங்க. இத ஒரு கள்ள திருட்டு போய் பார்த்துட்டான். பார்த்துட்டு கப்பலுடைய வழியில என்ன செஞ்சாங்க, கப்பல்ல விட்டு இறங்கும் பொழுது அந்த ஸ்பாட் வரும் பொழுது என்னோட 4000 திரகத்தை இவர் திருடிட்டாருன்ட்டான். பெரிய இமாம்களை பார்த்து சொல்றோம், அப்படியா? பார்க்கறதுக்கு பெரியவங்க மாதிரி இருக்காங்க, அவங்க அந்த காரியம் செஞ்சிருக்க மாட்டாங்க. சரி இருந்தாலும் செக் பண்ணுவோம். செக் பண்ணா அந்த காசு இல்லை. ஏன்டா பைத்தியக்காரன், ஏன்டா எங்களை நேரத்தை வச்சுட்டு எல்லாம் போயிட்டாங்க. போன பிறகு இந்த திருட்டு பையனை சில நேரம் வந்து அவங்கள்ட்ட இமாமிட்ட, பெரியவங்கள நீங்க 4000 திரகம் வச்சிருந்தா நான் பார்த்தேன், எங்க போட்டீங்க, உண்மையை சொல்லுங்க. அவங்க சொன்னாங்க, நான் 4000 திரகம் வச்சிருந்தது உண்மை, மொத்தமே என்கிட்ட அவ்வளவுதான் காசு, போக்குவரத்து செலவுக்கு எல்லாமே. அதை நீ பார்த்ததுன்றதும் தெரியும், நீ திருட்டு பையன்றதும் தெரியும், நீ இத மாதிரி சொல்வண்டும் தெரியும். அதனால வர வழியில கப்பல்லே தூக்கி கடல்ல தூக்கி எரிஞ்சிட்டேன். ஏன் இப்படி செஞ்சீங்க? ஆமாயா, என் வேலை என்ன தெரியுமா? பெருமானாருடைய ஹதீஸை எழுதுறது. யாரு தெரியுமா? இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஷிஹாப் சித்தாவோட இமாம். நம்ம புகழ்ல பேசி புகழ்றோமே ஷிஹாப் சித்தா, இமாம் திர்மிதி, இமாம் புகாரி, இமாம் அபூ தாவூத் சொல்றோம்ல, அந்த இமாம்கள ஒருத்தவங்களோட வரலாறு இது. அந்த திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, என்கிட்ட 4000 திரகம் இருந்த உண்மைதான், ஆனா என்னோட வேலை என்ன தெரியுமா? பெருமானாரோட ஹதீஸை ஒன்று சேர்க்கிறது. ஆனா இந்த 4000 திரகம் எனக்கு ரொம்ப தேவை. இது இல்லைன்னா என்னோட குடும்பம் எல்லாம் பட்டினியா இருக்கும், தெருவுல நிப்பாங்க, குடும்ப சந்தியில நிக்கும், எனக்கு மாத்திரை உடை இல்ல, வேற Dress இல்ல, வேற கைலி இல்ல, போய் தண்ணி குடிக்க காசு இல்ல, டீ குடிக்க காசு இல்ல, ஒண்ணுத்துக்கு பணம் இல்ல, என்கிட்ட அந்த பணம் மட்டும்தான். ஆனா நீ திருட்டு பையன்ற எனக்கு தெரியும், நீ அந்த காசை பார்த்தது தெரியும், அதனால கடல்ல தூக்கி வெறிஞ்சிட்டேன். காரணம் என்ன தெரியுமா? ஒரு கால் இந்த கரையை கடந்த பிறகு அவன் மக்கள் என்ன செக் பண்ணி இந்த காசு என்கிட்ட இருந்து அதை ஒரு கால் என்ன திருடனாக அவர்களை சித்தரிச்சு இந்த காசை மட்டும் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் பிற்கால உலகம் பேசிடக் கூடாது. என்ன இமாம் திர்மிதி பெருமானார் ஹதீஸ் எழுதுறானா, அவரா இப்படி ஒரு திருட்டு செயலை செய்வார்? என் நபியோட ஹதீஸுக்கும் சொன்னுக்கும் எந்த இழுக்கும் அழுக்கும் வரக்கூடாது. இந்த 4000 திரகம் போனா போதும், என் சொத்து போனா போதும், என் மனைவி மக்கள் போனா போதும், என் ஆடைகள் போனா போதும், என் உயிரே போனா போதும், என் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல் காப்பாற்றப்படணும். அந்த இமாம்களை, அந்த முஹத்திஸீன்களை, அந்த முஃபஸ்ஸிரீன்களை நாம் தலைமையில தூக்கி தருவோம். அப்படிப்பட்ட இமாம்களை பின்பற்றக்கூடிய பாக்கியவான்களை அல்லாஹ் தஆலா நம்மள வச்சிருக்கிறான். எப்படி அவர்களை கொண்டாடுகிறோமோ, எப்படி அவர்களை பேசுகிறோமோ, அவர்களுடைய ஒவ்வொரு சுன்னத்தையும் எடுத்து நடக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. எனவே நம்மளுடைய தோற்றத்துல நம்ம பெருமானாராக மாற்றணும். பெருமானார் தாடியை வளர்க்க சொன்னாங்க. அவ்ஃபிரு லிஹி வஹ்ஃபு ஷவாரிப், நீங்க தாடியை அதிகமாக வளருங்கள், மீசையை கத்தரிங்கள், அது எனக்கு பிடிக்கும் என்பதாக பெருமானார் சொன்னாங்க. இந்த தாடி நூறு என்பதாக சொன்னாங்க. ஒரு சஹாபி வந்து உட்கார்ந்து இருக்காங்க, பெருமானாரோட தாடியை பார்க்கறாங்க, அமைதியா இருந்துட்டாங்க. அந்த சஹாபி போய் தாடி எடுத்துட்டு வந்துட்டாங்க. பெருமானார் மனசுக்கு சங்கடமா இருக்கு போல, அதனால தான் நம்மளை இப்படி பார்த்திருக்கிறாங்க. பார்த்த மறுநாள் தாடி இல்லாம உட்கார்ந்துருக்காங்க. தோழரே எங்க தாடி எங்க? யாரோ சொன்னா, நேத்து நீங்க ஒரு மாரியா பாத்தீங்கன்னா தாடி எடுக்கும்.
அல்லல்லா, அந்த தாடியில ஹூர்லின்கள் ஊஞ்சலாடி கொண்டிருந்ததை என்ன பார்த்து கொண்டிருந்தேன் அப்படின்னா. என்ன தோழரே இப்படி பண்ணிட்டீங்க? நான் அதை பார்த்து ரசிச்சு கொண்டிருந்தேன். என் தாடி எங்க இருக்கு, ஹூர்லின்கள் எங்க இருக்கிறாங்க, ஊஞ்சல் எங்க இருக்குது, அதை பார்த்து பெருமான ரசித்தேன் என்பதாக சொல்றாங்க. தாடி இருக்கக்கூடிய காலத்துல ஒரு நன்மை என்பதாக சொன்னாங்க. யாருடைய தாடி வெள்ளையாக நரைத்து விட்டதோ அவரை தண்டிப்பதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான் என்பதாக பெருமானா சொன்னாங்க. யாருடைய தாடி நரைத்து விட்டதோ, அந்த வெள்ளையா தாடி வந்துக்கிறாங்க பாருங்க, கவலைப்படாதீங்க, டை அடிக்காதீங்க, மருதாணி பூசாதீங்க, அப்படியே ஃப்ரீயா விட்டுருங்க. அந்த தாடியை பார்த்து அல்லாஹ் தஆலா தண்டிக்கிறதுக்கு வெட்கப்படுறான். ஹதீஸ். அப்ப தண்டிக்கிற வெட்கப்படுறானா? நீ கேக்குற கொடுக்காம இருப்பானா? நீ கேக்குற துஆ கபூல் செய்யாம இருப்பானா? அல்லாஹ் தஆலா முஃமின்கள் மேல அவ்வளவு அன்பு பாசம். கடைசியா ஒரு ஹதீஸ் சொல்லி முடிக்கிறேன். நாளை மஹ்ஷர் மைதானத்துல அல்லாஹ் ஒரு அடியான நரகத்துக்கு முடிவாக்கிடுவான். ஏய், நீ நரகவாசிப்பா போ அப்படின்னு குடுகுடுன்னு ஓடுவான் நரகத்துக்கு. யாரா போவாங்களா? எனக்கா நரகம் அப்படி யோசிப்பான். அவன் ஓடுவான், கூப்பிடுவான். என்ன ஓடுற, நரக பத்தி உனக்கு என்ன தெரியுமா? கேட்டிருக்கேன் ரப்பே, இமாம் பிரசங்கம் செஞ்சாங்க, பயான் பண்ணாங்க, நூர் மஸ்ஜித்ல நான் உட்கார்ந்து செஞ்சேன், நரகம் பயங்கரமானது, கொடுத்துட்டு எரியக்கூடிய நெருப்பு எல்லாம் சொன்னாங்க. ஆனா நான் இந்த உலகத்துல தான் உன் பேச்சை கேட்கல, அதனால இப்ப மஹ்ஷர்லயாச்சும் உன் பேச்சை கேட்கலாமேன்னு அந்த நரகத்துக்கு ஓடுறேன். அல்லாஹ் கூப்பிட்டு, டேய் என் மேல உனக்கு அவ்வளவு நம்பிக்கையா? ஆமா ரப்பே. ஆனா இன்னொன்னு எனக்கு அசத்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? உனக்கு மன்னிக்க கூடிய சிஃபத்துன்னு ஒன்னு இருக்கு. அவன் அந்த கஃபூருர் ரஹீம், நீ மன்னிக்க கூடியவன்னு சொல்லியும் சொன்னாங்க. நீ மன்னிச்சிருன்னு ஒரு ஆதரவு தான் ரப்பே. உனக்கு உண்மையிலே நம்பிக்கை இருக்கா நான் கஃபூர்னு சொல்லிட்டு? ஆமா ரப்பே. நான் உண்மையிலே மன்னிப்பேன், நீ நம்பிக்கை வைக்கிறியா? ஆமா ரப்பே. உன்னை மனுஷன் நீ சொர்க்கத்துக்கு போகணும். அந்த ஒரு கஃபூர்ன்ற சிஃபத்துல ஆதரவை அல்லாஹ் தஆலா நாம் கேட்கக்கூடிய அனைத்து துஆக்களையும் கபூல் செய்வானாக. உங்கள் வந்திருக்கக்கூடிய அனைவருடைய உள்ளங்களையும் அல்லாஹ் தஆலா பெருமானார் சுன்னத்தை கொண்டு ஹயாத்தாக்குவானாக. நம் வீட்டில் இருக்கக்கூடிய, நம்மளுடைய வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் தஆலா சம்பூர்ணமாக்கி தருவானாக. நம் மன கவலைகளை அல்லாஹ் தஆலா இந்த ஜும்மா தினத்தின் பொருட்டால் கபூல் செய்வானாக. யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் எல்லாம் இருக்கிறதோ, வெளியே சொல்லக்கூடிய தேவைகள், வெளியே சொல்ல முடியாத தேவைகள், அனைத்து விதமான தேவைகளையும் அல்லாஹ் தஆலா இந்த ஜும்மாவுடைய நன்னாளின் பொருட்டால் சம்பூர்ணமாக்கி தருவானாக. ஆமீன். வாஹிர் தாவா.